ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இமேஜின் பண்ணி பாருங்களேன், நிறைய பேர் அமெரிக்காவில் வீசாவில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படா க்ரீன் கார்டு வரும், கொஞ்சம் நம்ம சேஃப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நாங்களும் அந்த மாதிரி நிறைய நினச்சிருக்கோம். ஏன்னா க்ரீன் கார்டு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட வந்து என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்போம். அவங்க வந்து என்ன ஒன்று இந்த இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது ஈஸியாக வந்து அந்த பார்டர் பெட்ரோல் அவங்க வந்து கிராஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு லேன் இருக்கும், அங்கே அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது. வீசாவில் நீங்கள் போகும்போது ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்குது, ஒரு வேளை உங்களை வந்து இல்லை யூ ஆர் நாட் அட்மிட்டட் அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் க்ரீன் கார்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப், ஏன்னா அதுலேயே வந்து பர்மனெண்ட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி க்ரீன் கார்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து வீடு வாங்குவாங்க, அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுற ஒருத்தர் திடீர்னு இப்போ வந்து ஒரு வெக்கேஷனுக்கு இந்தியா போயிட்டு வராரு. வந்த உடனே திடீர்னு சிபிபி ஆஃபீஸில் பார்த்துட்டு இல்லை நாங்கள் வந்து உங்களை அட்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை உங்களை வந்து நாங்கள் அட்மிட் பண்ண முடியாது பிகாஸ் ஃபார் ஸோ அண்ட் ஸோ ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது எவ்வளோ வந்து ஒரு டெவஸ்டேட்டிங் இஷ்யூவாக இருக்கும். அண்ட் அந்த ரைட்ஸ் தான் இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து அதுக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டர் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா செக் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது என்ன கேஸ், அதுக்கு பின்னணி என்ன, இந்த ஒரு ரூலிங்னால இதுக்கப்புறம் க்ரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுற வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரி, பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக் சாய் லவ் அப்படிங்கிறவர் 2007 க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கார். இந்த மாதிரி க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கும்போது 2012 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் நியூ ஜெர்சி அவர் மேலே ஒரு கேஸை வந்து தொடுக்குறாங்க. அது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் கவுண்டர்ஃபிட்டிங். ட்ரேட்மார்க் கவுண்டர்ஃபிட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிக் பிராண்ட்ஸோட ஐட்டமை வந்து கம்மியான விலையில் சீப்பாக ஒரு இமிட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீப்பாக இமிட்டேட் பண்ணி அதை வந்து விற்கிறது தான் வந்து ட்ரேட்மார்க் கவுண்டர்ஃபிட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து $300,000 அளவுக்கு இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை 2012 ஸ்டேட் ஆஃப் நியூ ஜெர்சி வந்து அவர் மேலே தொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து முடியாமல் அப்படியே வந்து நிலுவையிலேயே போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சைனாவுக்கு போயிட்டு திரும்பி வந்து யூஎஸ்குள்ளே வரார். அந்த மாதிரி சைனாவுக்கு போயிட்டு திரும்பி யூஎஸ்குள்ளே வரும்போது அவர் வந்து JFK பார்டரில் அவரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க சிவிபி ஆஃபீஸர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன தம்பி உன் மேலே இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இது என்ன சங்கதி அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாங்க. அவர் வந்து இல்லை என்கிட்ட வந்து எந்த தப்பும் இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த விளக்கம் வந்து சிபிபி ஆஃபீஸருக்கு வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. அதனால் சிபிபி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக அவரை வந்து யூஎஸ்குள்ளே பெரோல் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. பெரோல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஃபிசிக்கலாக வந்து யூஎஸ்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கிறாரு, ஆனால் லீகலாக அவர் இன்னும் வந்து பார்டர் பெட்ரோலில் அங்கேயே லைனில் நின்றுக்கிட்டு என்னை வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து லீகல் ஒரு செப்பரேஷன் வச்சுக்கோங்களேன். லீகலாக அவர் வந்து இன்னும் பார்டரில் நின்று அவர் வந்து அட்மிஷனுக்கு வந்து கேட்டுக்கிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அந்த பெரோலுக்கு உண்டான ஒரு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா விளக்கம். ஸோ இது வந்து நடக்குது. அந்த கோர்ட் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் 2013 அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கில்ட்டி ப்ளீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கில்ட்டி ப்ளீ வந்து போட்டு அந்த கோர்ட் கேஸை வந்து முடிக்கிறாரு. ஆனால் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிமூவல் ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த லீகல் கேட்டகரி இருக்கு இல்லையா, அவர் இன்னும் வந்து லீகலாக பார்டர்லேயே நின்றுட்டு அவர் வந்து எனக்கு உள்ளே வரதுக்கு அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு நிற்கிறதுக்கான லீகல் ஸ்டேட்டஸ் தான் அவர் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த டிபோர்டேஷன் ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவருக்கு பிடிக்காம என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கோர்ட்டில் வந்து போகிறார். கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் போயிட்டு வரும்போது சிவிபிக்கு வந்து அந்த நேரத்தில் நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கான்க்ரீட்டான எவிடன்ஸ் அவங்க கிட்ட இல்லை, அந்த கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்பு வாதத்தை அவர் வந்து வைக்கிறாரு. அது கீழ் கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட் வந்து கரெக்ட் தான், இந்த மாதிரி வந்து ஒரு சிவிபி ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்ஸ்லாம் இருந்து அவங்க வந்து ஒரு விஷயம் தேவைப்படும், அந்த லீகலாக வந்து ஒரு சில எவிடன்ஸாக தேவைப்படும், இல்லாமல் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்ட்டு இவருக்கு சாதகமாக வந்து ஒரு ரூலிங் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் இது இன்னும் சரிப்பட்டு வராமல் 2 பேரும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை சிவிபி ஆஃபீஸருக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அவங்க நினச்சா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலிங் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரூலிங் தான் இப்போ எல்லா க்ரீன் கார்டையும் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. இங்கே மெயினாக பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன ஒரு மெயின் ஆர்குமெண்ட்டை வைக்கிறாருன்னா, சிவிபி ஆஃபீஸருக்கு கான்க்ரீட்டாக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு பெண்டிங் சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, அந்த பெண்டிங் சார்ஜ் வச்சு மட்டும் நம்பி அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது லவ் வந்து முன்னாடி வச்ச அந்த ஆர்குமெண்ட். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை சிவிபி வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இப்போ க்ரீன் கார்டு ஹோல்டர்
ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு கோர்ட் கேஸில் மாட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது கன்விக்ட் ஆகிறது வேற விஷயம். ஆனால் அது பெண்டிங்கில் இருக்கும்போதே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பண்ணிட்டு திரும்பி உள்ளே வரும்போது அந்த பெண்டிங் சார்ஜ் வச்சு மட்டுமே சிவிபி ஆஃபீஸர் வந்து அவங்களை என்ட்ரி டினை பண்ணுறதுக்கோ இல்லை பெரோல் இதே மாதிரி வந்து பெரோல் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. தே ஹேவ் ப்ராட் டிஸ்கிரிப்ஷன் நவ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு மெயின் பாயிண்ட். இப்போ நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்த கேஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்டு ஹோல்டர் வந்து வெளியே போயிட்டு ஒரு கண்ட்ரிக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க தே ஆர் கன்சிடர்ட் வந்து அட்மிட்டபிள் அப்படின்னு கன்சிடர் ஆல்ரெடி 99% அவங்க வந்து தே ஆர் அட்மிட்டபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து லீகலாக வந்து கன்சிடரேஷனில் இருப்பாங்க. அதனால இப்போ வந்து திடீர்னு ஏதோ ஒரு இப்போ சிவிபி ஆஃபீஸர் வந்து ஒருத்தங்களை வந்து டீபோர்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா அவங்க பேர்டன் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து இந்த க்ரீன் கார்டு ஹோல்டர் வந்து தே ஆர் லைக் கண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கான எலிஜிபிளே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அந்த பேர்டன் வந்து இந்த சிவிபி ஆஃபீஸர் கிட்டேயும் அந்த கவர்மெண்ட் கிட்டேயும் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் கார்டு ஹோல்டர் வந்து ஏதோ ஒரு கிரைம் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து கிரைம் ஆஃப் மாரல் டர்பிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரல் டர்பிட்யூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ஹானஸ்ட்னு வச்சுக்கலாம், டிஸ்ஹானஸ்ட்டு ஃப்ராடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கிற அந்த பட்சத்தில் இல்லை இவர் வந்து அட்மிசபிள் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிவிபி ஆஃபீஸர் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சிச்சுவேஷன் என்ன ஆகிடும்னா, நான் வந்து அட்மிசபிள் அப்படின்ட்டு அந்த க்ரீன் கார்டு ஹோல்டர் தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த பேர்டன் வந்து இந்த க்ரீன் கார்டு ஹோல்டர் மேலே போய்டும். கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பவர் வந்து இருக்கும். இதுதான் வந்து இந்த கோர்ட் கேஸ் வந்து சிச்சுவேஷனை வந்து மாற்றுது. சரி, இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஃபார் அட்மிஷன் கேட்டகரி. நானே வந்து இப்போ தான் இந்த ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். இப்போல்லாம் வந்து கேட்டகரிஸ் இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி கோர்ட் கேஸஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து புரிய வருது. சரி, இந்த அப்ளிகண்ட் ஃபார் அட்மிஷன் கேட்டகரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அந்த சிவிபி ஆஃபீஸர் வந்து அந்த அந்த லவ் வந்து உள்ள பெரோல் பண்ணார். அந்த லீகல் ஸ்டேட்டஸ் வந்து அவர் இன்னும் அந்த பார்டர்லேயே நின்று அவங்க வந்து எனக்கு உள்ள வரத்துக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் கேட்டகரி. விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து இன்னும் யூஎஸ்குள்ளே வரல ஆனால் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபிசிக்கலாக யூ கேன் பி ப்ரெசென்ட் பட் லீகலாக யூ ஆர் நாட் ப்ரெசென்ட். ஸோ தட் இந்த கோர்ட் கேஸ் வந்து ஒருவேளை அது கன்விக்ஷனில் முடிஞ்சாலோ இல்லை அந்த க்ரீன் கார்டு ஹோல்டர் கில்ட்டி ப்ளீ வந்து அவர் எடுத்துக்கிட்டாலோ தென் இந்த அப்ளிகேஷன் அவங்க வந்து ஓகே நீங்கள் இப்போது வந்து உள்ளே அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க, இந்த அப்ளிகேஷன் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் இந்த ஹோல் கேஸ் வந்து ஒரு நட்ஷல் அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்தெந்த கேசஸ்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி கிரைம் இன்வால்விங் மாரல் டர்பிட்யூட். இந்த மாரல் டர்பிட்யூட்னா ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சொசைட்டியில் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் எவோக் பண்ணுது அப்படின்னா அது வந்து மாரல் டர்பிட்யூட்டில் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் தெஃப்ட், ஃப்ராடு, ஃபோர்ஜரி, டேக்ஸ் எவேஷன், சர்டன் வயலண்ட் கிரைம் வித் இன்டென்ட் டு ஹார்ம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாரல் டர்பிட்யூட் கேட்டகரிக்குள்ளே வரும். எதெல்லாம் இதுக்குள்ளே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் அஃபென்சஸ், அதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் லாட், அந்த பார்க்கிங் இஷ்யூஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைன்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரல் டர்பிட்யூட் கேட்டகரிக்குள்ளே வராது. ஓகே, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் நிறைய இந்த எது வரும் எது வராது அப்படிங்கிறதே இங்கே வந்து ஒரு லாயர்ஸ் எப்பயுமே இது வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த லாஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வேரி ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அவங்க வந்து டிஓஏ வந்து ஓகே அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு ஸ்டேட்டில் அந்த லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் லிமிட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டில் போனால் உங்களுக்கு வந்து இல்லை இது வந்து அஃபென்ஸ், இது வந்து நாங்கள் ஜெயிலில் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால இந்த ஒரு டெஃபினேஷனை வந்து கிளியர் கட் லைன் கிடையாது. ஆனால் நார்மலாக இந்த டிராஃபிக் வயலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஐயோ நான் வந்து டிராஃபிக் வயலேஷன் வந்துச்சு, இதுக்கப்புறம் நான் இந்தியா போயிட்டு வந்து எனக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயப்படணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த எது வரும் எது வராது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிபேட்டாகவே இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க லாஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே ப்ரோ, நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டல, இந்த மாதிரி எந்த ஒரு கோர்ட் கேஸும் வந்து எங்கிட்ட பெண்டிங்காவோ இல்லை இது ப்ரேயர் கன்விக்ஷனும் இல்லை, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கேஸஸ்க்கு வந்து இது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் நார்மலாக போகிற மாதிரியே போயிட்டு வரலாம், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து பெண்டிங் கேஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை இதுக்கு முன்னே ப்ரேயர் கன்விக்ஷன் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டைமும் சர்வ் பண்ணியாச்சு, இல்லை அந்த ஃபைனும் கட்டியாச்சு, அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அட்டார்னியை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஸ்பெசிஃபிக் கேஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அட்டார்னியோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரும்போது ஒரு செகண்ட் இன்ஸ்பெக்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கேஸில் நடந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் அந்த க்ரீன் கார்டு வாங்கி அவங்க வச்சுக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அப்ளிகன் ஃபார் அட்மிஷன் கேட்டகரியில் கூட வந்து உள்ள பெரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பாசிபிலிட்டி. ஸோ இந்த கோர்ட் கேஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு அட்டார்னி செஷன் வைக்க போகிறோம். அதில் வந்து மேரி கென்னடி கிட்ட இந்த கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு இருக்க ஒரு நார்மலாக ஒரு மக்களுக்கு இருக்கிற கொஷின்ஸை கேட்டு என்ன இது அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை இந்த டாப்பிக்கில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் கொஷின் ஃபார் அட்டார்னி அப்படின்னு சொல்லி அந்த கொஷினை கேட்டு வைங்க. இதில் ரெண்டு ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அந்த செகண்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க, லேட்டர் டேல பார்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த செகண்ட் வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ அந்த கொஷின் என்னால் அவங்ககிட்ட கேட்க முடியாது ஆப்வியஸ்லி. அண்ட் ரெண்டாவது, நீங்கள் கேட்குற கொஷின் வந்து இந்த டாபிக் சம்மந்தமாக இருக்கணும். ஒரு அன்ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா அது வந்து இந்த ஃபாரமில் அவங்ககிட்ட வந்து கேட்க முடியாது. இந்த 2 ரூல்ஸ் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஷின் கேட்டுவீங்க. அந்த கொஷினை உங்கள் சார்பாக அவங்ககிட்ட கேட்குற உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த டாபிக் பற்றி நான் ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை நான் ஒரு பாயிண்ட்டை தப்பாக சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.